ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஸ்லைம் சீரிஸோடைய சீசன் 4 எபிசோட் 18 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் பண்ணால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்கணும் ஆள் இருக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் எல்லாம் போய் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் கதை தொடர்ச்சியாக போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் பாதி எபிசோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டியாப்ளோடைய உண்மையான பவரை பற்றி காமிக்கிறது தான் போல. ஏன்னா இந்த எபிசோட்லேயும் அப்படி தான் கொஞ்சம் லெவலுக்கு காமிச்சிருக்கானுங்க. அது ஏன் சொல்கிறேன்றதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பாக உள்ளே போயிட்டு நம்ம நிறைய ஆச்சரியங்களை பார்க்கலாம். சரிங்க, நம்ம இதோட கதைக்குள்ளே போகலாம். ஸோ டியாப்ளோ இப்போ கிரிம்சன் கையை பார்த்து கேட்குறான், நீ இந்த இடத்துல இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா நவர், பார்த்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. என்ன விஷயமா இங்கே வந்திருக்கேன் சொல்லு கிரிம்சன். அதுவும் இவ உனக்கு கீழே வேலை பார்க்குறவளா? அதை விட நான் தான் கேட்கணும் பண்ணுவாரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாரு கீழே வேலை செய்யற பெருசா? கொஞ்சம் விட்டுருந்தா அவளை மொத்தமா அழிச்சிட்டு இருப்ப தெரியுமா? எதுக்காக அவ்வளவு பெரிய அட்டகை மேலே பண்ண? சும்மா பயத்தை கட்டதான். ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் நம்ம ஒன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போடுற ஆட்கள் கிடையாது. நம்மலாம் பிரிமோர்டியல்ஸ். ஸோ அப்போ அதுக்குன்னு தான் நீ இவ மேலே கையை வச்சியா? ஆமா, இவ ஏன் ஆளுன்றது தெரிஞ்சு நீ அடிச்சிருக்கல. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் என் மாஸ்டர் எதிர்த்தா அவங்களை அடிக்கிறதுக்கு எந்த அழிக்கும் போவேன் அப்படின்னு ரெண்டு பேருமா சிரிச்சுட்டே இருக்கும்போது இவன் திடீர்னு போயிட்டு அடிக்க ஆரம்பிப்பான். ஆனா பயப்படவே மட்டும் நம்ம டியாப்ளோ நினைச்சது தான்டா நோரு, நீ நல்லாவே வந்து எவ்வளவு ஆயிருக்க, இந்த அளவுக்கு எப்படி நீ மாறின பவர்ஃபுல்லா? ஏன்னா நம்மளை விட சக்தி வாய்ந்தவங்க எல்லாம் நம்ம கூட இருந்தா அவங்க லெவலுக்காச்சும் நம்ம சக்தி வாய்ந்தெல்லாம் மாற முடியல கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா நம்ம எல்லாருமே எவால்வ் ஆயிட்டு இருக்கோம். பேட்டில் ஃபீல்டுல ஒரே சைட்ல இருந்து சண்டை போட்டு நல்லா இருக்காதுல, அது போர் அடிக்கும். அதுக்கு தான் மாத்த இந்த விதிமுறைகளை மீறின. சரி, நீ எவால்வ் ஆயிட்ட, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்லைம் தானே. எங்க பாரு, ஸ்லைம்லாம் சொல்லாத, அவர் பேரு லார்ட் ரீமரோ. சரி அந்த ரீமரோ டியூட் தானே நீ எவால்வ் ஆகிறதுக்கு ரீசனா இருந்தவன். ஆமா, சரியா சொன்னேன். ஏன்னா அவருக்கு நான் வேலை செய்யறது, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது எல்லாமே ரொம்ப நான் பெருமையா நினைக்கிறேன். அவருக்காக என்ன வேணாலும் நான் பண்ண ரெடியா இருக்கீங்க. அதுல ஒரு சின்ன சக்தியை தான் எனக்கு கொடுத்தாரு. அந்த ஒரு சக்தி மூலியமா தான் நான் இந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கேன். என் உடம்பும் சரி, என்னுடைய சோலும் அவருக்கு தான் எல்லாமே சொந்தம். அவர் எவ்வளவு அழகானவரோ அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளும் அவர் தான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டு அவன் யோசிக்கிறேன், என்னடா இவன் இவ்வளவு புகழ்றானு. அதுவும் இல்லாம என்னுடைய லார்ட் ரீமரோ ஒவ்வொரு நாளும் நல்லாவே க்ரோ அப் ஆயிட்டு இருக்காரு. அதனால நான் அவ்வளவு கேர்லெஸ்ஸா அவர் கூடிய இருக்க முடியாது. அவர் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா மாறுறாரோ அந்த அளவுக்கும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சக்தி வாய்ந்தவரா மாறி அவருக்கு உதவி பண்ணணும். நீ நினைக்கிறேன் இந்த மாதிரியான லைஃப்ல எதுக்கு அவன் கூட வாழலான்னு. ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனாலதான். அட போடா, இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லிட்டு நீ அவன் கூட போய் வாழ்ந்துட்டு இருக்க. என்ன இருந்தாலும் அவன் ரீமரோ கூட உன்னால ஒரு ஹாப்பினஸையே கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ஃபன்னையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இல்லாம சொல்ல மாட்டேன், வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல என்னுடைய சில ஆட்களும் எந்த ஒரு விஷயங்கள்ல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது எனக்கு தெரியும். சோ போர் அடிக்கிறதுனால தானே நீ இந்த இடத்துக்கு வந்த. என்னதான் உன்னுடைய கோல்ன்றத சொல்லு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஆனா அந்த கோலுக்கான ரீசன் இந்த ஹியூமன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஹியூமன்ஸ் கூட ரீமரோ வந்து நட்புறவா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆசைப்படுறான். அதுதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது. இங்க பாரு, இந்த ஒரு விஷயத்துல அவனை கைவிட சொல்லலன்னா நிலைமைகள் இன்னும் மோசமாகண்டா. அது ஏன்றது உனக்கு தெரியும். அப்பதான் பார்த்தா கிங்டம் ஆஃப் எங்கிராஷியாவுடைய பார்டர்ஸ்ல பெரிய கிளர்ச்சியே நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு சண்டை பயங்கரமா அங்க போயிட்டு இருக்கு. அந்த நார்தன் பார்டர்ஸ்ல பார்த்தா ஹினட்டாவுடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா அங்க சில டீமன்ஸ் வந்து அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் அழிப்பானுங்க. சோ மேஜிக் பயன்படுத்திய சில டீமன்ஸ் வந்து அவங்களுடைய பேரியரை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருந்து இந்த டீமன்ஸ் எல்லாம் எப்படி வந்துன்னு தெரியலையே. அதுக்கு நம்ம பேரியர் அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விடக்கூடாது. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எந்த விதமான புரிதலும் இல்லாம குழப்பத்துல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் நேஷன்ஸோடைய கவுன்சிலில் காமிக்க அங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி புரட்சிகளும் சண்டைகளும் வெளியில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் நல்லாவே தெரியுது. என்னதான் இந்த கேபிட்டல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பதட்டம் மாறுவாங்க. எங்க நமக்கு பாதுகாப்புக்கு வர வேண்டிய சோல்ஜர்ஸ் யாரும் இங்க வரலையே, என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்பதான் கிரிம்சன் காயும் டியாப்ளோ கிட்ட சொல்லுவான், அந்த வெஸ்டர்ன் நேஷன்ஸோடைய அழிவு ஆரம்பிச்சாச்சு, ஆனா அதை பார்க்க நீங்களாம் அங்க போக மாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டீமன் லார்ட் லியோனா அந்த இடத்துக்கு வருவான். உடனே அவனுங்க கீழே இறங்கிடுவானுங்க. அதுவும் ஏற்கனவே ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் லொபிலிஸ்கின்றதுக்கு வெளியில என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியாம எல்லாரும் குழப்பத்தோடு இருக்கும்போது தான் இந்த கவுன்சிலுக்குள்ளேயே நம்ம ஜோஹான் இருக்கான்ல, அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான், நினைச்ச மாதிரி எல்லாமே இங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்தாச்சு ரோசோ ஃபேமிலிக்காக ஒன்னு ஆதரவா செயல்படணும், இல்ல எதிர்த்துனா எல்லாரும் அழிஞ்சு போன இந்த இடத்துல கிராண்ட் வில்லேக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். என் மிஷின் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சோ கவுன்சிலுடைய சபாநாயகர் சொல்றாரு, எல்லாரும் அமைதியா இருங்க. நம்ம கிட்ட அலையட் ஆர்மி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. நம்மள அவங்க பாதுகாப்பாங்க. ஏன்னா டீமன் லார்ட் ரீமரோவுடைய டெம்பஸ் கண்ட்ரி சார்பா டெஸ்டரோஸ்ன்றவங்க இங்க நமக்கு மிலிட்டரி சப்போர்ட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு ஒன்னும் ஆகாது. எதை கேட்ட எல்லாரும் டெம்பஸ் கண்ட்ரி சார்பா நமக்கு மிலிட்டரி ஃபோர்ஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு எல்லாரும் உண்மையிலேயே ஆச்சரியமா டெஸ்டரோஸாவை பாக்குறாங்க. அப்பதான் இவ்வளவு யாரும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. என்னுடைய சபார்டினேட்ஸ் எல்லாமே இந்த லேண்டுக்கு வந்துட்டாங்க. ஏ மாசு சொல்லுங்க மேம், அங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஸ்கிரீனை காமிக்க. சோ அங்க உடனடியே பார்த்தா இவங்களுடைய ஆட்கள் எல்லாருமே வந்துட்டாங்க இவங்க கிண்டத்தை காப்பாத்த. சோ இவங்க எல்லாருமே கேபிட்டலுக்கு மேல பேரியரை போட்டு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஆல்சோ இன்னொரு விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ண போறோம். லுப்லியஸ் கிண்டத்தை நோக்கியும் சில பேர் வந்து மாரியஸ் ஆஃப் டாய்லியன் பார்டர் லேண்ட்ஸை தாண்டி போயிட்டு இருக்காங்க. மேபி இந்த விஷயத்துல அந்த ஹை எல்ஃபும் சம்மந்தப்படுறது வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல பெரிய லெவலில் தெரிஞ்சதுனால ஜோஹன் கடுப்பாயிட்டான்.
கடுப்பாவேன். அப்பதான் டெஸ்டரோசா வந்து எங்க பாரு மோச எக்கா இருந்த கொண்டும் நான் ட்ரீமரோவோடைய நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறேன் எம்ப்ரஸ் எல்மா ஷேவனி அப்படி சொல்லிருக்க கூடாது ஹை எல்ஃப்னு அவங்கள மரியாதையோட சொல்லிருக்கணும். என்ன மன்னிச்சிருக்க மேடம். சோ இன்னொரு பக்கம் நம்ம ஜோஹான் தன்னுடைய மேஜிக் கால் மூலியமா எல்லாரோட கம்யூனிகேட் பண்ணி பிரச்சனையா இன்னும் தீவிரமா சொல்லிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா இவங்க போட்ட பேரியர்னால அவனால அங்க காலே பண்ண முடியல யாருக்கும். என்ன மிஸ்டர் ஜோஹான், யாருக்கு இந்த நேரத்துல மேஜிக் கால் பண்ண போறீங்க? என்ன சொல்றீங்க? எதுக்காக நீங்க இந்த கண்ட்ரியோட பேரியர் அடிக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்தீங்க உங்களுடைய ஆட்களுக்கு? இதை கேட்டு அங்க இருக்கிற கூட இருக்கவங்களே ஷாக் ஆகுறாங்க. ஜோஹான் நீங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் உண்மையா? எதுக்கடா இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க அவன் மேல கோவம் வராங்க. இந்த ஒரு சமயத்துல தான் பார்த்தா அந்த எல்மேஷா கிண்டத்துக்கு மேலேயே போடப்பட்ட அந்த பேரியரை உடைக்க சில பேர் அந்த மெயினான ரூமுக்கு போயிட்டு அதை அழிச்சிருவாங்க. சோ இதனால பேரியர் எல்லாமே அப்படியே செயலந்துரும். அட கடவுளே பேரியர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாரும் பதட்டமாவிடுவாங்க. அப்போதான் பார்த்தா அந்த இடத்துல ஜோஹானுக்கு உதவி பண்ணதுக்காக இந்த இடத்துல இருந்த அந்த ஆர்மி சேர்ந்தவங்க அங்க வருவாங்க. இவங்க தான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோடைய லேபிரின்த்ல வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 50வது ஃப்ளோர் கிளியர் பண்ண ஆட்கள் அங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அங்க இருக்கிற எல்லா விதமான ஆட்களையும் மிரட்டுறாங்க யாரும் அசையக்கூடாதுன்னு. என்ன இங்க நடந்துட்டு இருக்கு, இவங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஜோஹான் எங்களுக்கு துரோகம் பண்றீங்க. நீ யாரு துரோகம் பண்றா? நீங்க எல்லாரும் தான் துரோகம் பண்ணிருக்கீங்க. ரோசோ ஃபேமிலிக்கு எவ்வளவு தைரியம் தான் டீமன்ஸ் கூட நீங்க போய் கான்ட்ராக்ட் போட்டு நண்பர்களா இருக்கணும்னு ஆசைப்படுங்க. மான்சஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் எப்பவுமே செட் ஆகாது. அதனால நீங்க விதியை மீறினதுனால தான் இந்த நேஷனே ஃபுல்லா அழிய போகுது. இப்போ எல்லாரும் தயாரா இருங்க. நம்மளுடைய கோல் இந்த இடத்த மொத்தமா ஆக்கிரமிக்கிறது தான். ஜோஹானும் ஒரு வழியா கிராட் நீ உன்னுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி பாத்துட்டியா? சரியா சொன்னீங்க. ஆமா ரெடியா இருங்க. அடுத்த கட்டமா நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய காடஸை வர வைக்க போறோம். சோ மொத்தமா இந்த உலகத்துல பெரிய வார கொண்டு வரதுக்கு அவங்க நமக்கு வழி நடத்துவாங்க அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அப்போ டெஸ்டரோசா இதெல்லாம் அமைதியா தான் பார்த்துட்டு இருப்பா. அப்ப கூட இருந்து அந்த ஒரு பொண்ணை பயன்படுத்தி அந்த காடஸை சமன் பண்ற வேலையை பாக்குறாங்க. அவ தாங்கிட்ட இருக்கிற பவர் பயன்படுத்தி காடஸை சமன் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த கிரீன் காடஸ் வந்துருவாங்க. சோ அவங்க வந்த உடனே எவ்வளோ பக்கம் வாங்கிடுவா. அந்த கிரீன் காடஸ் பார்த்தா பார்க்க மேடன் காசியம்லாம் போட்டுன்னு வேற விதமா இருக்கிறான். லேடி மிசேரி இவங்க தான் எங்களுடைய காடஸ். பிரிமோடியல் டீமன் வர இவங்க பேரு தான் லேடி மிசேரி. இவ பேரு மிசேரியா இருந்தாலும் இவ ஒரு காடஸாவும் இவங்களுக்கு தெரியறா. பத்தத்துக்கு பிரிமோடியல் டீமனாவும் இருக்கா. அதாவது நம்ம டியாப்ளோ மாதிரி ரேங்க்ல இருக்காளே பிரிமோடியலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சி வராங்க. அப்போ வந்த உடனே அவ தெரிஞ்சுக்கிறா. ஓஹோ என்ன சூழ்நிலைன்றது இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். அண்ட் பர்ஃபெக்டான டைம் நீங்க தான் என்ன கூப்பிட்டுருக்கீங்க. அப்பதான் கிராடும் காடஸ் எங்களுக்கு வழி நடத்துங்க. இங்க இருக்கிற எல்லா நேஷன்ஸையும் நம்ம கை போற்றி புதுப்பிக்கணும். அதுக்காக இங்க பெரிய வாரம் நடத்த போறோம். நீங்க தான் அதுக்கு எங்களுக்கு வழி காட்டணும். ஜோஹான் யோசிப்பான். கிராண்ட் வில்லேக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி மிஷனையும் நான் வெற்றிகரமா முடிச்சிட்டேன். இந்த ரிவெஞ்ச் வார் நல்லா போக போகுது. இதுக்கப்புறம் யாராலையுமே இதை தடுக்க முடியாது. அப்ப அங்க இருந்து சபாநாயகரே லேடி டெஸ்டரோசா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நேஷனே மொத்தமா ஐந்திரும் போலியே. ட்ரீமர் கிட்டயாச்சும் இதை தெரிவிங்களேன். கவலைப்படாதீங்க சேர்மேன், நான் தான் இங்க இருக்கேன்ல. அவர் அதுக்காக தான் என்ன அனுப்பிச்சாருங்க. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். சோ அந்த லேடி மிசரி பார்த்தா நம்ம டெஸ்டரோசாவை பார்த்துட்டு ஏ பிளான்ஸ் எதுக்காக உன்னுடைய அதிகப்படியான பவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஹியூமன்ஸ் கிட்ட கம்மி பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் நீ இங்க வந்து இன்கார்னேட் செய்யப்பட்டிருக்கியா? இங்க பாரு என்ன பிளான்ஸ் எல்லாம் கூப்பிடாத. எனக்கு புது பேர் கொடுத்திருக்காங்க. என்னுடைய அற்புதமான மாஸ்டர். என்னுடைய பேர் இப்போ டெஸ்டரோசா. உனக்கு பேர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கான். சரி ஓகே, இருந்தாலும் இங்க ஒண்ணு நீ வந்தது எல்லாருக்கும் ஆய் சொல்றதுக்காகவும் வேற எதுக்காகவும் கிடையாது. எங்க நடக்கிற பிரச்சனையை தலைமை ஏற்று நடத்துறதுக்காக தான். ஆனா நீ என்னுடைய வழியில குறுக்கிற. எங்க பாரு மிஸ்ரே, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். அது என்னன்னா 1000 வருஷத்துக்கான ஒரு தூக்கத்தை. இதுல தலையிடாம இருந்தேனா தான் உனக்கு நல்லது. அப்ப மிஸ்ரி யோசிப்பா, என்ன சரியான டைமிங்க்கு தான் சமன் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ இங்க இருக்காளே, இந்த ஒரு ஃபைட்டிங் நான் இவ கூட போட்டேன்னா எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைங்க. எங்க பாரு டெஸ்டரோசா, நான் உன்னை இங்க ப்ரொவோக் பண்ண உன்ன வரல. என்னை இவங்க கூப்பிட்டதுக்கான ரீசன் இருக்கு. அந்த வேலையை தான் பார்க்க வந்தேன். எங்க பாரு அதெல்லாம் ஒரு போரிங்கான வேலை. அதெல்லாம் நீ பார்க்காத. உடனடியா போயிட்டு நீ அந்த கிரிம்சன் கட்டியை ரிப்போர்ட் பண்ண. இந்த மாதிரி உன்னை திரும்ப இங்க வர வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு சூப்பரான மாஸ்டர் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த மாஸ்டர் நீ பார்த்தினா உனக்கே பிடிக்கும். என்னோட ஃபீலிங் என்னன்றது உனக்கு நேத்துக்கு புரியும் நம்புறேன். ஆனா உனக்கு தெரியும்ல டெஸ்டரோசா, நான் வந்து லார்ட் கிரிம்சன் காயோடைய ஒரு வேலையால எல்லா விதத்திலும் நான் அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன். அதனால நீ சொல்ற மாதிரி நான் அங்கேயே கிளம்புறேன். இருந்தாலும் ஒரு விஷயம், கடைசியை போறதுக்கு முன்னாடி இந்த புது உடம்பு உனக்கு கிடைச்சிருந்தாலும் அதை நீ நல்லா பெட்டராகவே யூஸ் பண்ண கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால அடுத்த முறை உனக்கு கூட எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுவான். இங்க என்னடா நடக்குதுன்னு ஜோஹானுக்கும் கிராண்டுக்கும் சுத்தமா புரியுது. என்னடா நம்ம ஆதரவா இவங்களை கூட்டிட்டு வந்தா நமக்கு எதிராக இப்படி மாறி போயிட்டாங்களே. சேர்மன் யோசிக்கிறாரு, அவங்க போயிட்டாங்கன்னா அப்ப நமக்கு பாதுகாப்பு தானே. இங்க கார்டஸே போயிட்டாங்க, என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? அதுவும் இல்லாம இந்த பிளான்ஸ் இல்ல பெர்மோடியல் டீமன் இவங்க டெஸ்டரோசா அப்படின்னு கிராட் யோசிக்கிறான். இதை என்னால ஏத்துக்க முடியாது. இவங்க நம்மளுடைய கோலுக்கு எதிராக இருக்காங்க. இவங்களை அழிச்சு ஆகணும். இந்த தோல்வியை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் உடனே அவன் கூட சண்டை போட போறான். இடையில தான் வந்து மோஸ் வந்து டக்குன்னு தன்னுடைய கையை பயன்படுத்தி ஸ்வாட உடச்சி அவனை கீழே படுக்க வச்சிருவான். என்னடா இங்க நடக்குது, நான் தோத்துட்டேனா? அப்ப அவன் கொல்ற லெவலுக்கு போயிடுவான். அப்பதான் டெஸ்டரோசா சொல்லுவான், அவனை கொல்லாத, இங்க யாரையும் கொல்லக்கூடாது, ஏன் ஜோஹான கூட நீ கொல்லக்கூடாது. ஆனா அவங்க எல்லாருமே உங்க கிட்ட ரூடா நடந்துக்கினாங்க. நான் சொன்னது மட்டும் தான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு டக்குன்னு கோவத்துல பார்த்தா அவன் காதையை பிடிங்கிடுவான். சரி ஓகே ஓகே என்ன மன்னிச்சிருங்க. அப்பதான் கிராடி யோசிக்கிறான், அப்ப இவங்க பெர்மோடியல் பிளான்ஸா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவனாலேயே நம்ப முடியாம அவன் ஒரு குழப்பத்திலேயே அங்க சிரிச்சிட்டு இருக்கான் பைத்தியம் மாதிரி. ஜோஹான் உன பக்கம் இதை பார்த்துட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது எப்படி கவனிக்காம நான் போயிட்டேன். ஆஹா பாவம் ஜோஹான், நீங்க நினைச்ச எல்லா பிளானும் இப்போ ஊத்திக்கிச்சு. இது எல்லாத்துக்கு காரணம் நீ தாண்டி அப்படின்னு அவன் கோவப்படும் போது அவனை அரெஸ்ட் பண்ணி போறாங்க. என்னுடைய பிளான் எல்லாமே நீ தான் சொதப்பிட்ட, இல்லைன்னா எல்லாமே நல்லா தான் போயிருக்கும். உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன விடுங்க, இவனை அழிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல கத்திட்டே இருக்கான். போங்க போங்க, அவன் பிளான் எல்லாமே ஊத்திக்கிச்சு. இதுக்கப்புறம் என்னத்த பண்ண முடியும் உங்களால? எல்லாத்தையும் எங்களுடைய டிஎம்எல்ஆர் ட்ரீமரோ வந்து சரியான பிளான் படி தான் எல்லாரையும் எங்க அனுப்பணுமோ சரியா அமைச்சு எல்லா வேலையும் கரெக்டா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சேர்மனும் டெஸ்டரோசா உங்களுக்கு ஒன்னும் ஆகலை, அடிபட்டு இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். என் மாஸ்டர் என்ன சொன்னாரோ அது சரியா நடக்குதுங்க. அவர் கொடுத்த வேலையை தான் நான் கணக்கச்சிதமா பாக்குறேன். நான் உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க இருந்ததுனால நாங்க பழைச்சோம். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்லாம் வேணாங்க, இது என் கடமை.
கடமை. ஏன்னா நானும் இந்த ஒரு கவுன்சில ஒரு மெம்பர்ல அவர் என்ன நம்பி வேலை கொடுத்துருக்காரு, அந்த வேலையை தான் நான் பாக்குறேன். எங்க பாருங்க, டெம்பஸ் கண்ட்ரி சார்பா எந்த ஒரு நேஷனல்ல இருக்கிறவங்க யாருக்கும் எந்த ஒரு வகையில் எந்த பாதிப்பும் வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவன் வாக்குறுதி கொடுக்க அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா வராங்க. சோ அதுக்கப்புறம் லுப்லியஸ் கண்ட்ரில கிராண்ட் வில்லேவுடைய ரோசோ ஃபேமிலியை சேர்ந்த சோல்ஜர்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு போர்ல அங்க ஜெயிக்கிறாங்க. அதுவும் வெளிப்படையான போர்ல தான். இவை எல்லாமே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தூரத்துல இருந்து அப்ப நம்ம கிரிம்சன் காயை காமிப்பாங்க. ஏய் என்னடா சொல்ற, அப்போ பிளான்ஸோடைய பேரே இங்க மாறி இருக்கா, அப்போ உனக்கு இது எல்லாமே தெரியுமா? தெரியுமே, என்னுடைய ட்ரீமரோடைய பிளான் தான் இங்க எல்லாமே நடக்குது கரெக்டா. இங்க பாரு கிரிம்சன் காய், நீ எத்தனை பேரை வேணா இந்த இடத்துல பயன்படுத்திட்டு இருக்கலாம், ஆனா என் மாஸ்டர் அந்த மாதிரி இல்ல. எல்லாரையும் தகுந்த முறையில அவங்களுக்கான வேலையை கொடுத்து சிறப்பா பார்த்துப்பாரு. அப்படி சொல்றியா? அப்ப இவன் எங்க இருக்கானா, மத்த 2 பேரும் எப்படி காணாம போனாங்க? ஓ உல்டிமாண்ட் கரேராவை சொல்றியா? என்னடா சொல்ற, ட்ரீமரோ தான் மத்த எல்லாருக்கும் சேர்த்து வேலையை கொடுத்துருக்காரு சொன்னானே. அப்பனா நீ சொல்றது பார்த்தா அந்த உல்டிமா அந்த கரேரா இவங்களும் சரியா சொன்ன. அவங்க வயலட் ஜூனே தான் அவங்களுக்கும் பேர் வச்சுட்டானே. ஆமா, அவர் தான் ரொம்ப பாசமான ஆச்சு. இதை பார்த்து அவன் யோசிப்பான், இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு. ஆர்டினரியான டீமன் லாடால இந்த மாதிரியான ஒரு பேரு வந்து எந்த பிரிமோடியல் டீமன்ஸுக்கு பேரு வைக்கவே முடியாது. முக்கியமா இந்த பிரிமோடியல் டீமன்ஸ் யாருக்குமே வந்து ஒபே பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவனுக்கு அடிப்படைஞ்சு இவ்வளவு வேலை செய்யறாங்க? எங்க பாரு, நான் தான் அவங்க எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணேன் என் மாஸ்டர் கிட்ட. அப்போ நீ தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கியா? ஆமா, இவங்க எல்லாரையும் அவருக்காக வேலை செய்ய தான் கூட்டு வந்தேன். வேலை செய்யறதுக்கு ஆள் கம்மியா இருந்தாங்களா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கொஞ்சம் ரூடா தான் நடந்துக்கினாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் அடிக்கிற வகையில் அடிச்சு சொல்லி கொடுத்த பேர்ல அவங்க எல்லாருமே வந்து என்னுடைய ரீமோரோ பிடிச்சி போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போதான் வந்து கிரிம்சன் யோசிப்பான், நோர் இந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கானா. ரீமோரோ சாதாரணமான டீமன் லார்ட் மட்டும் கிடையாது, அவனுக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பத்தத்துக்கு நோருக்குமே புது பேரை வச்சு இவனை இந்த அளவுக்கு எவால்வ் பண்ணி வச்சிருக்கான். முக்கியமா பிளான்ஸ், அவ யாருக்குமே மதிப்பு கொடுத்து வேலை எதுவுமே பண்ண மாட்டான். அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவா. ஆனா அவளுமே இதில் சம்மந்தப்பட்டிருக்கான என்னால் நம்ப முடியல. என்ன நினைச்சு அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அந்த ரீமோரோ. அதுக்கப்புறம் பார்த்தா கடுப்புல அவன் சரி பேசதெல்லாம் பேசிட்டல, இங்க பாரு நான் ரீமோரோ போய் பார்க்கணும், அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ண. ஏன்னா நான் சொல்றது புரியுதா டியாப்லோ, கையேற அவரை பார்க்கணும்னு அவ்வளவு சுலபம்லாம் கிடையாது, நீ பர்மிஷன் வாங்கணும். இங்க பாரு, நான் யாருன்றது தெரியும், முடிஞ்சளவுக்கு அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடு பண்ணு. நான் பெருசா எதுவும் பேச மாட்டேன், சில கேள்விகளை மட்டும் நான் அவன் பார்த்து கேட்க போறேன். ஆனா அவர் இப்போ ரொம்ப பிஸியா இருக்காரு. சரி அவனை கேட்டதா சொல்லு, கண்டிப்பா திரும்ப ஒரு முறை வந்து அவனை நான் மீட் பண்ணி பேசியே தருவேன். சரி அடுத்த முறை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அங்கிருந்து கிளம்பிடுவான். இவன் என்ன நினைச்சு இந்த விஷயத்தெல்லாம் குறுக்க தலையிடறானே தெரியல. இவன் சொல்லிட்டா மட்டும் இங்க ஏதாச்சும் பெரிய மாற்றம் நடக்க போதுன்னு கண்டிப்பா எனக்கு இடையூறா இந்த கிரிம்சன் கையே இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் இவனை விட சக்திசாலியா ஆனா இவனையும் நான் என்னுடைய ட்ரீமரோடைய வழியில் தலையிடாம பார்த்துப்பேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா டெஸ்டரோசாவும் ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கா. அவன் போட்ட பிளான் படி எல்லாமே சரியா நடந்துட்டு சூப்பரா இருக்குன்னு. ஸோ அவன் இன்னொரு பக்கம் எங்கிரேஷா கிண்டத்து மேல பேரியர் கிரியேட் பண்றான். ஸோ இன்னொரு பக்கம் லுப்லியஸ் கண்ட்ரியில நடக்கக்கூடிய விஷயங்களை காமிக்க அங்க பார்த்தா ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ நினைச்சது போல தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோக்கு தெரியாத விஷயம் இவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்றது தெரியாது. ஸோ ஹீரோ முடிஞ்சளவுக்கு அதர் வேர்ல்டு சேர்ந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரை பிடிச்சி அவங்க மேல இருக்கிற அந்த சாபத்தை எடுத்துட்டு அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் பண்றான். இவங்களை வச்சு எதுக்காக இந்த கிராண்ட் வில்லே வந்து டைம் கிரியேட் பண்றான்னு எனக்கு புரியல. மரியான்றவங்க வேற உள்ள போயிருக்காங்க, கண்டிப்பா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ லியோனை டேரக்ட் அங்க வந்துருவான். இவன் இங்க என்ன பண்றான், ஃபைனலி வந்துட்டியா டீமன் லார்ட் லியோன் அப்படின்னு கிராண்ட் வில்லே கேட்க, அப்ப ஹீரோக்கு புரியுது. அப்புறம் லியோனும் கேட்கறான், இப்போ இங்க நான் வரது தெரிஞ்சிருக்கனா நான் அடுத்தது என்ன பண்ண போறோன்றது உனக்கு தெரியும். யாரு நீ? எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் முறை மீட் பண்றதுனால சரியான அறிமுகம் கொடுக்கறதுக்குலாம் இங்க எனக்கு டைம் இல்ல. என்ன பேசிட்டு இருக்க, நான் எதுக்கு வந்துன்றது உனக்கு நல்லா தெரியுமா? தெரியும், அந்த சின்ன பசங்களுக்காக தானே. கவலைப்படாத, அந்த எல்லா பசங்களையும் ஒன்னா சேர்த்து நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ அவங்களை கூட்டு போலாம். நான் என்னோட டெக்னிக்கை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா நீ எப்படி அந்த பசங்களை சமன் பண்றியோ அந்த மாதிரி நானும் எப்படி சமன் பண்றதுன்றத கத்துக்கினேன். அது மட்டும் இல்லாம சில மெர்ச்சன்ஸ் கிட்டயும் விற்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் பண்ண வேலையை தானே நீயும் ஒரு காலகட்டத்தில் பண்ண. சரியா சொல்றேன்னா இல்லையா? அதன் அடிப்படையில் தான் ஒரு வாரியரையும் நீ அந்த மாதிரி பண்ண. ஷீசோ ஐசாவா இதை கேட்ட என்ன ஷாக்காவே இன்னொரு பக்கம் யூரோப்பு கடுப்பாவான். அப்பதான் பார்த்தா ரஃபேல் சென்சேவும் மாஸ்டர் கிராண்ட் வில்லே ரோசோ ரொம்ப ஆபத்தானவன். அவன் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் லியோனுக்கும் எதிரான ஒரு சண்டையை மூட்டி உரத்துக்கு ட்ரை பண்றான். எனக்கு தெரியுது. எங்க பாத்தியா இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே நான் அந்த மாதிரி தான் சப்பன் பண்ணேன். ஸோ ஹீரோ கோவப்பட ரஃபேல் சென்சே சொல்றாங்க இது எல்லாமே ஒரு ட்ராப் தான், உஷாரா சண்டை போட சொல்லி. அப்ப ஹீரோ டேரக்டாவே லியோனை பார்த்து கேட்பான், டேய் அவன் சொல்றது எல்லாமே உண்மையா? கிராண்ட் வில்லேவும் உண்மை தான் சொல்லிட்டு இருக்கேன். மெர்ச்சன்ஸ் கிட்ட ஆஃபர் மூலியமா தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவன் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தான். டேய் நான் உன்கிட்ட ஒன்னும் பேசல. இங்க பாரு லியோன், நீ தான் அந்த மத்த பசங்களையும் சீசோவையும் சமன் பண்ணதா? ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சு அந்த பசங்களையும் நீ சமன் பண்ண பிறகு இப்போ அவங்களை எடுக்கிறதுக்காக வந்திருக்கியா? இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரியல, அவங்களால கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல வாழ முடியும். எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ பொறுமையா இருந்து அவன் பேசிட்டு இருக்கும்போது கிராண்ட் வில்லே குறுக்கிட்டு திரும்பி உங்க 2 பேருக்கையும் சண்டையில மூட்டி விட ட்ரை பண்றான். எங்க பாரு டீமன் லார்ட் லியோன், நீ எதிர்பார்க்கிற வகையில் அந்த அதர் வேர்ல்டு சேர்ந்த 10 வயசுக்கு கம்மியா இருக்கிற அந்த ஒரு சில்ட்ரன் நீங்க தான் இருக்காங்க. நீ மட்டும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு உன் கைக்கு வந்து சேருவான். ஹீரோ யோசிக்கிறான், எல்லாமே பிளான் படி தான் கரெக்டா போயிட்டு இருக்கேன்னு. ஆனா என்ன ஹீரோ இந்த மாதிரிலாம் நடக்கும்னு இவன் கரெக்டா பிளான் போட்டிருப்பான். ஆனா இவனுங்க ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே தான் நடத்திருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ ரஃபேல் சென்சேவும் மாஸ்டர் இந்த ட்ராப் உஷாரா இருங்க. ஸோ திரும்பியும் கிராண்ட் வில்லே ஹீரோவை பார்த்து கடுப்பேற்றுற வகையில பேசி அவனை தூண்டி வரான். ஸோ ஹீரோ கடுப்புல போயிட்டு லியோனை அடிப்பான் பாருங்க. அதெல்லாம் உண்மையாடான்ற மாதிரி அவன் கேட்ட உடனே அவனும் உண்மைதான்ற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறான்னு சொல்லுவான். வாய மூடுறா, எந்த ரீசனுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிதான். ஏன்னா ஹீரோ அவளை பத்தி யோசிச்சு பார்ப்பான், அவ கூட எப்படிலாம் இருந்தா லைஃப்னு. அடிச்சு அடியில ரத்தம் தெரிக்குது. ஆல்ரெடி ஹீரோவும் இவனும் மீட் பண்ணப்பவே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எப்படியாப்பட்டவன்றது நல்லாவே தெரியும். என்னென்ன மாதிரியான விஷயத்த சீசு வழியில இவன் பண்ணியிருக்கன்றதும் ஹீரோக்கு தெரியும். அதெல்லாம் மீறி தான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா கடைசியில இவன் கெடுத்து விட்டுருப்பான். இதை பார்த்த லியோனும் என்ன நான் பண்ண எல்லா விஷயத்துக்காகவும் பெரிய அடியா கொடுத்துட்டேன், இப்போ உனக்கு சந்தோஷமா? லியோன் என்னுடைய எனிமி கிடையாது, இருந்தாலும் கிராண்ட் வில்லே இங்க இவனை
இவனை சண்டைக்கு கூப்பிட்டுருக்கானா அவனுக்கு அது தெரியணும். எனக்கு இன்னும் திருப்தி இல்ல. சிசுவோடைய ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்காதனால கண்டிப்பா உனக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும். அதனால இந்த ஒரு சண்டையில நான் உன்னை தோக்கடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ லியோனும் இதை புரிஞ்சுப்பான். இவன் சண்டை மூலியமா எல்லாத்தையும் தீர்க்கணும்னு ஆசைப்படுறான். எனக்கு தெரிஞ்சு இவன் உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் இந்த ரீமர். ஆனா எனக்கு தெரியும் கிரான்வில்லே தான் இதுக்கு பின்னாடி நின்று இவனை எனக்கு எதிராக மாட்டி விட்டுருக்கேன். வேற வழி இல்ல, இந்த சண்டையை போட்டாகணும்னு சொல்லிட்டு அவனும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுவான். அடுத்த கட்டமா பார்த்தா ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு இது ஒரு ட்ராப்ன்றது தெரிஞ்சுதான் அந்த சிசுவோடைய ஃபீலிங்ஸுக்காக சண்டை போடுவானுங்க. ஹீரோவும் இவனும் வந்து மாறி மாறி சண்டை போடும்போது இது ட்ராப்னு தெரிஞ்சாலும் கிரான்வில்லேவை நம்ப வச்சு எப்படியாச்சும் இதை மாற்றணுன்றதுக்காக அவங்க மேலோட்டமாக தான் சண்டை போட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த கிரான்வில்லேவுடைய உண்மையான கோல் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் சொல்ல. அப்போ உன பக்கம் வந்து நம்ம யூகே காமிக்க அவன் பார்த்தா சிசுவோடைய பாடியவே எடுத்துட்டான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா பார்த்து எல்லாருக்கும் வந்து பெரிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ டியாபுலோடைய பவர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்புறேன் பிடிச்சவங்க எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த எபிசோட் பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, அதோட இந்த வீடியோ முடிச்சுமா.